வணக்கம் மாலையெல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக GTA 6 என்ன விலை எப்போ வரும் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. GTA 6 வந்து 2026 நவம்பர் மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. GTA 6 ரிலீஸ் ஆகிறதுக்கு போது ஒருத்தர் என்னன்னா 10,000 சொல்கிறான், ஒருத்தர் என்னன்னா 15,000 சொல்கிறான். ஏன்டாடே உங்களுக்கு ஒரு நியாயம் வேணாடா? இங்கே 10,000 15,000 கொடுத்துலாம் கேம் எல்லாம் வேண்டுவாங்களாடா? இங்கே இருக்கிறவங்க பார்த்தா நகையை அடைய வச்சாச்சும் கேமை வேண்டியன்னு பார்த்தா ஆனால் இல்லை. ராக்ஸ்டார் ரொம்ப நல்லவனா மாதிரி கேமை 2 விஷயம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறான். ஸ்டாண்டர்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா வந்து 6,000 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறான். அல்டிமேட் எடிஷன் பார்த்தீங்கன்னா வந்து 7,500 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணிக்கிறான். ஸ்டாண்டர்ட் எடிஷனுக்கும் அல்டிமேட் எடிஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன் அப்கிரேட்ன்றது மட்டும்தான் வந்து ரெண்டுத்துக்குமே வித்தியாசப்படுது. இதை தவிர்த்து 2 கேமுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அடுத்ததான் வந்து பேஸ் கேம். பொதுவாகவே பேஸ் கேமுக்காக தான் காசு கொடுத்து வேண்டோம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து GTA எக்ஸ்ட்ரீமில் GTA Vice Cityயோட தீமில் கொடுத்துருப்பாங்க. அந்த Vice City தீமில் நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணல வந்து உங்களுக்கு GTA Vice Cityயில் இருக்கிற கன்ஸ் வந்து கார் உடுப்பு எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. இதில் வந்து உங்களுக்கு காரை ஆக்டிவாக மாடிஃபை பண்ணணும் வந்தாலும் இல்லாட்டி கன்ஸை ஆக்டிவாக மாடிஃபை பண்ணணும் வந்தாலும் உங்களுக்கான ஒரே வழி என்னென்னா GTA எக்ஸ்ட்ரீம்ன்றது மட்டும்தான். மற்றபடி ஸ்டாண்டர்டில் வந்து இப்படி கார் மாடிஃபை பண்ண எல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் GTA 6 வந்து ஆன்லைனில் மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடியும். இதுக்காக சிடி காப்பி விடலைன்னா வந்து GTA 6ல் வந்து நிறைய சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதால சிடி காப்பி விட்டால் அதெல்லாம் லீக் ஆயிருமன்றபடியாக இந்த சிடி காப்பியை வந்து இல்லாமல் செஞ்சிட்டாங்க. இல்லாமல் செஞ்சதெல்லாம் பெரிய விஷயமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. சில பேர் வந்து சிடி காப்பியை வந்து சேகரித்து வச்சுக்கொள்வாங்க. அப்படி சேகரித்து வச்சுக்கிறாங்களாண்டியே வந்து சிடி காப்பி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எப்படி என்ன வந்து சிடி காப்பிகளில் வந்து சிடிக்கே இருக்காது. அந்த சிடிக்கு உள்ள பதிலாக ஒரு கோடு ஒன்று இருக்கும். அந்த கோடை எடுத்து நீங்கள் பிசியில் இல்லாட்டி PS5 ஆர்டர் பண்ண மட்டும்தான் கேம் டவுன்லோட் ஆகும்.